உன்னைய முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டனாரு தெரியுமா? எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா? முதல் நாள் அழுதுட்டு ஸ்கூலுக்கு போன 10வது நிமிஷம் நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த மனுஷன் நாள் பூரா நீ என்ன பண்ணுவியோன்னு வெளியில கால் கெடுக்க நின்னு உன்னையே பார்த்துட்டு உன் கூட தான்டா வீட்டுக்கு வந்தாரு. என் பிள்ளைக்கு 3 வேளையும் சோறு போட்ட சைக்கிள்னு தான் அந்த சைக்கிள் மேல அவ்வளவு பாசமே. மொத்த பாசத்தையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணான்னு சொன்னவர்டா உங்க அப்பா. எங்க பாசத்தை காட்டனா நீ படிக்காம போயிருவியோன்னு அத்தனையும் அடக்கிட்டு கண்டிப்பா இருந்துட்டாருடா. நீ விசுக்குன்னு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேப்ப. உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள கேட்டதும் அவனை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கையில காசு இல்லடி. இரும்பு மாதிரி இருக்கிற மனுஷன் கல்ல தண்ணி விடும்போது அந்த மனுஷனை நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியான்னா? நீ வரப்பெல்லாம் கடையில் நின்னு கறி வாங்கிட்டு வந்தது யாரு? உங்க அப்பன் தானே? ஈரல் இருந்தா போடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை கடனாளியா நிக்க வைக்க கூடாதுன்னு முன்னாடியே கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு. என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார். காலேஜ்ல ஸ்டேஜ்ல நீ டிகிரி வாங்குறத பார்க்க அந்த மனுஷன் அவ்வளோ ஆசைப்பட்டாரு. நீ திடீர்னு சினிமா கினிமான்னு எங்க அந்த ஆளு மாதிரி கஷ்டப்பட்டுருவியோன்னு பதறிட்டாரு. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தாண்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. ஒரு நாள் கூட அப்பாவா இருந்ததில்லைன்னு சொன்ன. ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு அப்பனா மட்டும்தாண்டா இருந்திருக்காரு. உங்க அப்பனோட பாதத்தை என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? பார்த்திருந்தா இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டடா. அப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறப்பா. அப்பா எந்திரிப்பா. ஐயோ, உன்னை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தொட்டதே இல்லையப்பா. இப்படிதான் சொல்லணுமா அப்பா? அப்பா, குழந்தைடியா He's a sadist, yeah.
சத்யம் தியேட்டரில் என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஜெயிச்சிச்சோ அதே இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. உங்க அப்பாவோட நம்பிக்கை வீண் போகலடா. ஊருக்குள்ள டைரக்டரோட அப்பான்னு சொல்லுவாங்கல்ல, சார் சூப்பர் சார், கண்டிப்பா தேங்க்ஸ் பெருசு. வெல்கம் சார். எஸ் சார். நான் பார்த்துக்கிறேன். டேய் வா. என்னடா சீஃப் கெஸ்ட் ரிசீவ் பண்ண யாரையும் காணோம்? டைரக்டர் அப்பவே உள்ள போயிட்டாரு சார். அவன் இல்லடா சீஃப் கெஸ்ட். அப்போ அவருக்கு டாக்டரேட் எதுவும் தர போறோமா சார்? டாக்டரேட்டா? உன் டைரக்டர் இப்பதான்டா டிகிரியே வாங்க வந்திருக்கான். என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார் ஃபேமிலி சார். பாருடா பேசு சார் நான் டேய் வா வா. ஸ்டூடெண்ட்ஸ், இவனை டைரக்டராக தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு காலேஜில் டானாவே தெரியும். எப்போவுமே படிக்கிற 80% ஸ்டூடெண்ட்டை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இவனை மாதிரியும் 20% ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு இவன் என்னை யோசிக்க வச்சிட்டான். இன்றைக்கி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பல இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு இவன் ஒரு ஆரம்பம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வாடா வாடான்னு கூப்பிடுவேன், பிஸி பிஸின்னு தட்டி கழிச்சிட்டே இருப்பான். அதான் இன்றைக்கி இப்படி வந்தாதான் டிகிரின்னு சொல்லி வர வச்சு உங்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் இவன் தான். வாடா பேசு. எனக்கு கிடைச்சதுலே பெஸ்ட் இன்ட்ரோ இதுதான் சார். காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சேட்டப் பண்ணுறது, கிளாஸ் கட்டடிக்கிறது, மார்க்கை மாற்றுறது, பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் நம்ம ஒரு டான் அப்படின்னு நினைப்போம். லைஃப்பில் தான் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அதில் ஜெயிக்கிறான்ல, அவன் தான் உண்மையான டான். சார் சொன்ன மாதிரி காலேஜில் எல்லாரும் என்ன டான் டான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் நான் ஒரு டான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. உலகத்திலே யார் ரொம்ப பிளெஸ்டுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அமைஞ்சவங்க தான். அந்த வகையில் நான் ரொம்ப பிளெஸ்ட். படிக்கும்போது நம்ம வாத்தியாருங்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆகிடுவாங்க. எனக்கு அப்படி ஒருத்தர் தான் பூமி சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட அப்பா. இப்படி ஸ்டேஜில் ஒரு டிகிரியோடு நான் நிற்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் அரியர்ஸ் எழுதி கிளியர் பண்ணி இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன். தன்னோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லன்களாகவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அந்த வகையில்
என்ன சூப்பர் ஹீரோ ஆக்குனே அப்பா ஒரு சிறப்பான தரமான வில்லன் தான். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாமல் கூட போயிடலாம்.